ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். நம்ம பைத்தானில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கான்செப்டில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அன் எக்ஸப்ஷன்? ஸோ வைல் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராம் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட பைத்தானில். நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும் போது we may get lot of errors. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா எரர்ஸ் வரும். So what are the different types of errors? So how to handle those errors? Okay, that is the exception. Okay, so how we are going to handle those errors through the exception. So first of all, what is that exception? The unexpected situation during program execution is known as exception. So what is exception? The unexpected situation during program execution is known as exception. So while executing the program, the errors can be handled through the exception. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் போது நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் ரைஸ் அப் ஆகலாம். தட் மீன்ஸ் திடீர்னு சிஸ்டம் ஸ்டாப் ஆகிறது, இல்லை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் போது எரர் வராமல் ரன் டைமில் போய் நமக்கு எதாவது ப்ராப்ளம் அக்கர் ஆகிறது. இதுதான் நம்மளோட எக்ஸப்ஷன். அப்போ ஹவு டு ஹேண்டில் தோஸ் எக்ஸப்ஷன்? The well-defined mechanism of catching and presenting errors of any type that may occur. ஸோ நம்மளோட எக்ஸப்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? We can able to handle this mechanism by catching and presenting errors of any type that may occur. So this is called the exception handling. ஸோ நமக்கு எப்படி வேணாலும் எரர் வரலாம், பட் அதை நம்ம எப்படி கேட்ச் பண்ணி அதை எப்படி நம்ம அந்த எரரை ப்ரெசன்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் நம்ம எக்ஸப்ஷன் அப்படின்னாக்க நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் போது நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்டாக்ஸ் எரர், இல்லைனா லாஜிக்கல் எரர், அப்படி இல்லைன்னா ரன் டைம் எரர். ஸோ சின்டாக்ஸ் எரர்னால் என்னது? நம்ம ப்ரோக்ராமில் சின்டாக்டிக்கலாக நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது என்ன எரர்? தட் இஸ் த சின்டாக்ஸ் எரர். அண்ட் லாஜிக்கல் எரர், ஸோ நம்ம ப்ரோக்ராமில் நம்ம லாஜிக்கலாக ஏதாவது எரர் மிஸ்டேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு calculate the simple interest. So P into N into R divided by 100. இதுதான் நம்மளோட PNR ஃபார்முலா இல்லையா? ஸோ அப்போ நான் P into N into R divided by 100ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இதில் எனக்கு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஐ ரிட்டன் 1000. நான் இப்போ 1000 கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னோடய ப்ரோக்ராமில் லாஜிக்கலாக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் எக்ஸிக்யூட் பண்ணும் போது எனக்கு எந்த ப்ராப்ளமுமே அக்கர் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் எனக்கு அவுட்புட் கரெக்டாக வராது. திஸ் டைப் ஆஃப் எரர் இஸ் கால்ட் எ லாஜிக்கல் எரர். ஓகே, அப்போ சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னு பார்த்தோம். சின்டாக்ஸ் எரர்னாக்கா நம்ம ப்ரோக்ராமில் சின்டாக்டிக்கலாக நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா, தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு த சின்டாக்ஸ் எரர். அப்படின்னா ரன் டைம் எரர்னா என்ன? நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணும் போது நம்மளோட கம்பைலேஷனில் எந்த எரருமே அக்கர் ஆகாமல் நம்ம ரன் பண்ணும் போது, தட் மீன்ஸ் இன்புட் என்டர் பண்ணுற இடத்துல நமக்கு எரர் அக்கர் ஆகுது அப்படின்னாக்க that type of error is called a runtime error. Okay, and the syntax error is also known as parsing error. The syntax error is also known as parsing error, and the runtime error is also known as exception. The runtime error is also known as exception. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். ஸோ ஒரு எரர் எப்படி ரைஸ் அப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சி ஹியர், நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்க என்னோட ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்ட் இன்புட் enter the number 1. ஓகே ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் x equal to x plus 2.
ஸோ பிரிண்ட் எக்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது. ஸோ சி என்னோட இன்புட்டுக்கு 2 பேராந்தசிஸ் தேவைப்படுது. பட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி 1 பேராந்தசிஸ். அப்போ கண்டிப்பாக இது என்னது சின்டாக்டிக்கலி ஐ டிட் ஏ மிஸ்டேக். ஸோ வாட் வில் ஹேப்பன் நவ், நமக்கு சின்டாக்ஸ் எரர் ரைஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எரர் ஏதாவது ரைஸ் ஆகுதான்னு. ஏன்னா வாண்டட்லி ஐ டிட் எ மிஸ்டேக் பை க்ளோசிங் த பேரந்தசிஸ். ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ ஹவு டு கெட் த எரர். ஸோ என்ன டைப் எரர் வருதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு சின்டாக்ஸ் எரர் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட பேரந்தசிஸ் மிஸ்ஸிங் பேரந்தசிஸ் அப்படின்னும் போது லாஜிக்கலி நம்மளோட சின்டாக்ஸை we did the syntactically the mistake. So see was never closed, parenthesis was never closed. Okay, இது நமக்கு ஒரு எரர். ஸோ this is normal error, நிறைய பேர் பண்ணுற தப்பு. நெக்ஸ்ட்டு y. ஸோ see I entered y plus 2. ஸோ இங்கே நமக்கு என்ன எரர் ரைஸ் அப் ஆகும் y plus 2ல? Unfortunately we didn't enter any value for the y. ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன எரர் வருதுன்னு. இன்புட், திஸ் இஸ் த நேம் எரர். திஸ் இஸ் த நேம் எரர். நமக்கு நேம் எரர் ரைஸ் ஆயிருக்கு. இன்புட்டுன்றதுலேயே நமக்கு மிஸ்டேக் இருக்குது. இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது இல்லையா? பட் சி நமக்கு நேம் எரர் வந்திருக்கு. இங்கே நம்ம இன்புட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்ததுனால அந்த புட் அப்படின்றது நேம் எரராக ரைஸ் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒய்ன்ற வேல்யூக்கு வேரியபிளுக்கு நான் வேல்யூவை என்டர் பண்ணல. ஸோ அதுவுமே நமக்கு என்ன எரராக ரைஸ் அப் ஆயிருக்கு? நேம் எரராக ரைஸ் அப் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு எரர் ரைஸ் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் மிஸ்டேக்கே இல்லாமல் இன்னொரு கோடு கொடுக்குறேன். x divided by y equal to 0. ஸோ இதில் நமக்கு இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, let us enter the value for 5. see 0 division error because y-ஓட வேல்யூவை நான் 0ன்னு கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு என்ன எரர் ரைஸ் அப் ஆயிருக்கீங்க? I got 0 division error. ஓகே, ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் தான் நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரும். அதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து syntax error, next logical error, and then runtime error. The syntax error is also known as parsing error, and the runtime error is also known as exception. Okay, and then what is that exception handling? Even if a statement or expression is syntactically correct, there might arise an error during its exception. ஈவன் தோ நம்மளோட ப்ரோக்ராமில் நமக்கு சின்டாக்டாக கோட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கூட நமக்கு என்ன ரைஸ் ஆகும்? நமக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ஓகே, தேர் மே பி அ சான்ஸ். Unfortunately, if it is a 0 division error or end of file error இல்லை ஒரு IO எரராக இருந்தால் கூட நமக்கு சின்டாக்ஸ் கரெக்டாக இருந்தாலும் நமக்கு எக்ஸப்ஷன் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஓகே, when an error occurs during the execution of a program, an exception is said to have been raised. Okay, so even when an error occurs during the execution of a program, an exception is said to have been raised. ஸோ நம்மளோட ப்ரோக்ராமில் எரர் இருக்குது, அக்கர் ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் போது எக்ஸப்ஷன் மூலம் அது நமக்கு ரைஸ் ஆகும். ஸோ such an exception needs to be handled by the programmer to avoid the abnormal programming, abnormal execution. ஸோ அப்போ அந்த மாதிரி எக்ஸப்ஷன் ரைஸ் அப் ஆகும்போது யார் ஹேண்டில் பண்ணணும்? ப்ரோக்ராமர் ஷுட் ஹேண்டில் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் வரும்? ஸோ சின்டாக்ஸ் எரர் இப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி சின்டாக்ஸ் எரர் வருதுன்ட்டு. ஸோ அக்கர்ஸ் when the code violates பைத்தான் சின்டாக்ஸ் ரூல்ஸ். நம்மளோட சின்டாக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன எரர் ரைஸ் ஆகும்? சின்டாக்ஸ் எரர் ரைஸ் ஆகும். அடுத்து நேம் எரர்.
So occurs when you attempt to use or access a variable, function or module name that has been defined yet or is out of scope. ஸோ இப்போ இன்ட் புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் நேம் தப்பாக கொடுத்தோம் இல்லையா? ஸோ அப்போ என்னாச்சு? அப்பயும் நமக்கு நேம் எரர் வந்துச்சு. அதே மாதிரி அன்டிஃபைன்டு வேரியபிள். ஸோ ஒய்ன்றது நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இட் இஸ் நாட் இன் அவர் ஸ்கோப். ஈவன் இன் அவர் குளோபல் இல்லை லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே அந்த வேல்யூ இருக்குது. லோக்கலில் இருக்கிறது நம்மளால் குளோபல் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைத்தில் இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். அப்போ அப்பயுமே நமக்கு என்ன எரர் ரைஸ் ஆகும்? நேம் எரர் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இண்டென்டேஷன் எரர். ஸோ எங்கெல்லாம் நமக்கு பிகினிங் 4 ஸ்பேஸ் விட்டணுமோ, தட் மீன்ஸ் ஸ்பேசஸ் அக்கர் ஆகணுமோ, தட் மீன்ஸ் ஆஃப்டர் த இஃப் ஸ்டேட்மெண்ட், டெஃப் ஸ்டேட்மெண்ட், வைல் லூப், இது மாதிரி கண்டிஷன் பேஸ்டெல்லாம் வரும்போது நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வில் எண்ட் வித் எ கோலன். After line ending with the colon, the next line should be indent. அப்போ நம்ம இண்டென்ட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அது இண்டென்டேஷன் எரர் ரைஸ் அப் ஆகும். ஓகே. அண்ட் டைப் எரர். ஸோ டைப் எரர் எப்போ அக்கர் ஆகும்? நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் நான் கன்காட்டினேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எனக்கு அந்த இடத்துல எனக்கு டைப் எரர் ரைஸ் ஆகும். ஓகே. So that is a type error. And then value error. So value error நமக்கு எப்போ raise ஆகும்? When it will raise when an inbuilt operation or function receives an argument that has the right type but an inappropriate value. ஸோ நமக்கு ஒரு வேல்யூவை நம்ம ஆர்குமெண்ட் மூலமாக ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பில்டின் ஆப்ரேஷன் மூலமாக ரிசீவ் பண்ணாலும் சரி, அட் தட் டைம் நம்ம கரெக்டான வேல்யூ கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் த இன்அப்ரோப்ரியேட் வேல்யூ. ஓகே. அண்ட் தென் கீ எரர். ஸோ கீ எரர் எங்கே ரேஸ் ஆகும்? டிக்ஷனரியில். ஸோ டிக்ஷனரியில் நமக்கு எப்பயுமே எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கீ கோலன் வேல்யூ பேர். ஸோ ஒரு பேர் தான் ஒன்று எலமெண்ட்டாக நமக்கு டிக்ஷனரியில் இருக்கும். அப்போது நம்ம தேடுற கீ அந்த டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? key error வரும். Okay. Occurs when a program tries to access a key in a dictionary that does not exist. Okay. And then index error. So index error occurs when you try to access an element in the list or tuple or any other sequence using an invalid index. ஸோ இருக்கிற இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் 8th இண்டெக்ஸில் போய் நான் எலமெண்ட்டை எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் தட் இண்டெக்ஸ் இஸ் நாட் தேர். ஸோ இட் வில் ரைஸ் யூ த இண்டெக்ஸ் எரர். ஓகே. அண்ட் தென் ஜீரோ டிவிஷன் எரர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ raised when you attempt to divide a number by 0. ஸோ ஒரு வேல்யூவை ஜீரோவால் டிவைட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன டைப் ஆஃப் எரர் வரும்? ஜீரோ டிவிஷன் எரர். And then floating point number. So this type of error will occur when working with floating point numbers. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் மூலமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர் வரும். ஓகேவா? அண்ட் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் எப்போ வரும்? அந்த மாடியூல் இல்லை நீ இன்ஸ்டால் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் MySQLக்கான மாடியூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாக்க நமக்கு என்ன வராது? அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அந்த டைமில் raised when a module could not be found. உங்கள் சிஸ்டமில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலே பண்ணல, அந்த மாடியூல் இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னாக்க we will get the module not found error. ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு MySQL எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னாக்க டீகிண்டர் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இம்போர்ட் எரர். ஸோ raised when an import statement fails to import a module or name within the code. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத் மாடியூல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னாக்கா ஒரு ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டயத்தில் இம்போர்ட் பண்ணலை, இம்போர்ட் மேத் கொடுக்கல, இம்போர்ட் ரேண்டம் கொடுக்கல அப்படின்னாக்கா இட் வில் ரைஸ் அன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகும். And then handling the exception. So how to handle these exception? So this is done by writing additional of code in a program to give proper messages or instruction to the user on encountering an exception. ஸோ எப்போ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம்? நம்ம ப்ரோக்ராமில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் மெசேஜை எக்ஸப்ஷனில் கொடுத்து நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா?
So that type of handling the process is known as exception handling. So what is the need of that exception? ஸோ நமக்கு அதுக்கான தேவை என்ன? பைத்தான் கேட்டகரிஸ் எக்ஸப்ஷன் into distinct types so that specific exception handlers code to handle that particular exception can be created for each type. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் சின்டாக்ஸ் எரர் பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம்? நேம் எரர் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜீரோ டிவிஷன் எரர் பார்த்தோம். ஸோ while you are executing this type of error, ஸோ நமக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனதுக்கப்புறமா அந்த எக்ஸப்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னாக்க அது போய் அந்த சின்டாக்ஸ் எரருக்கான எக்ஸப்ஷனில் போய் நமக்கு ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எரர், அது போய் என்ன பண்ணணும்? நேம் எரரோட எக்ஸப்ஷனை நமக்கு ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் தே ஆர் மென்ஷனிங். ஸோ types so that specific exception handlers code to handle that particular exception can be created for each type. Okay, the compiler or interpreter keeps track of the exact position where the error has occurred. அப்போ கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ நமக்கு எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகும்போது கரெக்டாக அது எந்த பொசிஷனில் அது அக்கர் ஆகுது அப்படின்றத நமக்கு ட்ராக் பண்ணணும். ஓகே, and then exception handlers separate the main logic of the program from the detection and correction code. The segment of code where there is any possibility of error or exception is placed inside one block. The code to be executed in case of the exception has occurred is placed inside another block. These statements for detecting and reporting the exception do not affect the main logic of the program. ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஹவு டு ஹேண்டில் இட்? ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ த எக்ஸப்ஷன். நான் இப்போ எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் வி சி தி ஜீரோ டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். y equal to int y equal to int input enter the number 2. Okay, now z equal to x 4 division y print exit. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கோட் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு ப்ரோக்ராம் நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்டர் நம்பர் 1க்கு ஒரு 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் 2 கொடுக்குறேன். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? 10 கொடுக்குறேன். நான் மறுபடியும் 0 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸப்ஷன் வருது. அப்போது ஒரு ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது நார்மலாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. பட் டியூரிங் த ரன் டைம் என்ன ஆகுது? பேஸ்ட் அப்பான் த இன்புட், தட் மீன்ஸ் செகண்ட் நம்பர் 0வாக இருக்குது. ஸோ டிவிஷனில் எனக்கு 0 டிவைசராக வந்துச்சு அப்படின்னாக்க ஐ வில் கெட் ஏ 0 டிவிஷன் எரர். ஸோ ஹவு டு ஹேண்டில் திஸ் டைப் ஆஃப் சுச்சுவேஷன்? இப்போ யூசர் தெரியாமல் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி அதை நான் ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ ஹியர் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் வித் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ். ஸோ ட்ரை பிளாக். ஸோ ட்ரை பிளாக்ல தான் நம்மளோட என்ன கோடு டவுட்டாக இருக்குது அதை ட்ரை பிளாக்ல போடுறோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோமோ அது இன்னொரு பிளாக்ல தூக்கி போட போகிறோம், எக்ஸப்ட் பிளாக்ல. ஸோ இங்கே நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்டர் வேலிட் டினாமினேட்டர் ஃபார் ஒய் ஃபார் த வேரியபிள் ஒய். ஓகே, ஜஸ்ட் ஐம் ஹேண்ட்லிங். ஸோ இது ஒரு பிளாக்கு. இதில் தான் என்னோடய ட்ரை கோடை நான் கொடுத்துருக்குறேன், என்னோடய ட்ரை பிளாக்கு. ஸோ சி ட்ரை வந்து நமக்கு கோலனில் எண்ட் ஆகிருக்கு. கோலனில் எண்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் இண்டென்ட் ஆகணும். த சேம் இண்டென்டேஷன் லெவல் மீன்ஸ் இட் இஸ் ஏ ஒன் பிளாக். அண்ட் தென் எக்ஸப்டில் தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் என்னோடய எக்ஸப்ஷன் பிளாக்கில். இதில் இன்னொன்று இருக்குது, ஃபைனலி. ஸோ ஃபைனலி வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். ஈவன் எக்ஸப்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, I will execute always. Okay, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ
ஃபஸ்ட் வேல்யூ நான் கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ 0 கொடுக்குறேன். சி இந்த டைம் எனக்கு எரர் வரல. இங்கேயும் நான் அதே இன்புட்டு தான் கொடுத்துருக்குறேன், இங்கேயும் நான் அதே இன்புட் தான் கொடுத்துருக்குறேன். பட் எனக்கு என்ன வரல, எரர் வரல. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் என்னோட பிளாக்கில் எக்ஸப்ட் பிளாக்கில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்த மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. தட் இஸ் என்டர் வேலிட் டினாமினேட்டர் ஃபார் த வேரியபிள் ஒய். ஸோ ஃபைனலி பிளாக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் ஐ வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். ஓகே, இப்போ மறுபடியும் கோடுக்கு போகலாம். ஸோ சி என்னோட ட்ரை பிளாக்கில் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வருது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸப்ஷன் பிளாக்ல யூசரை வேலிட் டினாமினேட்டரை கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் we mentioned in that way exception handlers separate the main logic of the program from the deduction and correcting code. Okay, the segment of code where there is any possibility of error or exception is placed inside one block. The code to be executed in case the exception has occurred is placed inside another block. Okay, these statements for detecting and reporting the exception do not affect the main logic. நம்மளோட மெயின் லாஜிக்கை அதை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. சரியா? நெக்ஸ்ட் again in our catching exception. இப்போ தான் நான் பார்த்தேன். While writing or debugging a program, a user may doubt an exception to occur in a particular part of the code. நமக்கு தெரியும் இப்போ எங்கே ப்ராப்ளம் வருது, z equal to x divided by y மட்டும்தான் ப்ராப்ளம் வருது. ஸோ suspicious lines of codes are put inside a try block. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது, அதனால ட்ரை பிளாக்ல போட போகிறேன்னு. ஸோ ஐ entered into the try block. ஸோ எவ்ரி ட்ரை பிளாக் இஸ் ஃபாலோடு பை அன் எக்ஸப்ட் பிளாக். ஓகே, ஸோ அப்போ எனக்கு அங்கே ட்ரை பிளாக்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்து அதை எதை ஃபாலோ பண்ணணும், எக்ஸப்ட் பிளாக். ஸோ த டு அப்ரோப்ரியேட் கோட் டு ஹேண்டில் ஈச் ஆஃப் த பாசிபிள் எக்ஸிக்யூஷன் ஆர் ரிட்டர்ன் இன்சைட் த எக்ஸப்ட் கிளாஸ். ஓகே, ஸோ நமக்கு எந்த இஷ்யூஸ் வரதா இருந்தாலும் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டிலில் அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். So while executing the program, if an exception is encountered, further exception of the code inside the try block is stopped and the control is transferred to the except block. So இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, எனக்கு அந்த z equal to x float division yன்றதில் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா 0 கொடுத்தேன். ப்ராப்ளம் வரும்போது இன்சைட் பிளாக் என்ன ஆச்சு, ட்ரை பிளாக்கு ஸ்டாப் ஆகிட்டு அந்த கண்ட்ரோல் எங்கே போயிடுச்சு, எனக்கு எக்ஸப்ட் பிளாக்ல போய் என்ன டிஸ்பிளே பண்ணுச்சு, என்டர் வேலிட் டினாமினேட்டர்னு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுச்சு. ஓகேவா? அண்ட் an error encountered in a method, then it will create the exception object. Okay, and exception is raised, then runtime system searches for exception handler in a correct method. Okay, if it is found, then it will execute the code catching an exception. Okay, if not found, then it searches for method in call stack in reverse sequence, forwarding the exception. Finally, if not found means it will terminate the program. So what is that stack in reverse sequence? ஸோ நம்மளோட பைத்தான் கோடில் ட்ரை அண்ட் எக்ஸப்ஷன் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி ஒன் எக்ஸப்ஷன் வி கேன் ஹேண்டில், we can able to handle more than one exception in a single program. அப்போ more than one exception நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் the runtime exception is not handled, if not found, அப்போ என்ன பண்ணும், இருக்கிற எல்லா எக்ஸப்ஷன்ஸ்லேயும் கீழேருந்து நமக்கு போகும். ஓகேவா? கீழேருந்து போகும்போது நமக்கு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னாக்க அதை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஸோ that they mentioned here. Now write code that it raises an error every time something goes wrong can be handled through the exception. Okay, if error flag is raised, then call the error handling routine through catch exception. So see, first if the problem occurs, it will create the exception, then it will throw the exception and then it will be handled by the exception. Okay, அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் நம்மளோட சின்டாக்ஸ். ஸோ ட்ரை, ஸோ ட்ரையில் தான் நம்மளோட கோடை ட்ரை பண்ண போகிறோம்.
அண்ட் தென் எக்ஸப்ட் பிளாக்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோமோ அதை எக்ஸப்ட் பிளாக்ல எழுத போகிறோம். அண்ட் ஃபைனலி பிளாக் இட் வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கேயும் சேம் அதே ஜீரோ டிவிஷன் எரர் தான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன். திஸ் இஸ் அவர் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் மோர் தேன் ஒன் எக்ஸப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே நமக்கு எக்ஸப்ஷன் இப்போ எக்ஸப்ட்னு மட்டும் கொடுத்துருக்குறேன். எக்ஸப்ட்னு மட்டும் கொடுத்தா அது என்ன பண்ணுன்னா இட் வில் ஹேண்டில் ஆல் டைப் ஆஃப் எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஜீரோ டிவிஷன் கொடுக்குறேன். ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஜீரோ டிவிஷன்னா இசட் கேப்ஸில் இருக்கணும், டி கேப்ஸில் இருக்கணும், இ கேப்ஸில் இருக்கணும். இது நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனோட நேம் கரெக்டாக இருக்காது. ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸப்ஷன் கொடுப்போம். எக்ஸப்ட் நேம் எரர். இதுலேயே பார்த்தீங்கன்னா என் கேப்ஸில் இருக்குது, இ கேப்ஸில் இருக்குது. அப்போ தான் கரெக்டாக வரும். print enter valid variable in code. Okay, and except வெறும் except என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். it will handle all type of exception. I will handle the code. I will handle the code னு கொடுத்திருக்கிறேன். Okay, so these are the now how many types of exceptions given? There are 3 types of exception. Okay, ஒன்று வந்து ஜீரோ டிவிஷன் எரர், இன்னொன்று நேம் எரர், இன்னொன்று நார்மல் எக்ஸப்ட். ஸோ இந்த எம்டி எக்ஸப்ட் என்ன பண்ணும்? இட் வில் ஹேண்டில் ஆல் டைப் ஆஃப் எரர். ஓகே, ஸோ இப்போது நான் இதில் கேபிட்டல் ஒய் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? லெட் அஸ் என்டர் த வேல்யூ. கொடுத்தாச்சு, இதையும் கொடுத்தாச்சு. சி, இப்போ எனக்கு ஜீரோ டிவிஷன் எரரும் எந்த ப்ராப்ளமும் வரல. என்னோட வேரியபிள் தப்பு, அதனால் இது நேம் எரரோட எக்ஸப்ஷனுக்கு போய் என்டர் வேரியபிள் இன் கோடுன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஓகேவா? அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைனலி பிளாக் வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். ஸோ இட் டிஸ்பிளேட் அஸ் ஐ வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் இதுக்கு நம்ம இதுவும் கொடுக்கலாம். தட் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸப்ஷன். இப்போ கரெக்டான கோடு கொடுக்கலாம். கரெக்டான கோடு கொடுப்போம், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல். லெட் அஸ் செக் வாட் இஸ் த ஆன்சர் நவ். 10 கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்குறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் வந்துடுச்சு. ஃபைனலி பிளாக் சொன்ன மாதிரி எப்பயுமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஐ வில் எக்ஸிக்யூட் ஆல்வேஸ். ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ எரர் ஃபவுண்ட் மீன்ஸ் இட் வில் எக்ஸிக்யூட் ஃப்ரம் த பேக்வேர்ட்ஸ். இட் வில் எக்ஸிக்யூட் ஃப்ரம் த பேக்வேர்ட்ஸ். அதான் ஸ்டாக் மெத்தட் ரிவர்ஸில் நமக்கு ஒவ்வொரு எக்ஸப்ஷனாக செக் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இதுலேயும் நம்மளால் எல்ஸ் யூஸ் பண்ண முடியும். எல்ஸ் கிளாஸ் எல்ஸ் பிரிண்ட் நோ எரர், நோ எக்ஸப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எந்த எக்ஸப்ஷனுமே இல்லை அப்படின்னாக்க நமக்கு ஃபைனலாக அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10-2. சி, நமக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு, எரரும் தட் மீன்ஸ் எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை அண்ட் எக்ஸப்ஷன் மெத்தடுனா என்னன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் கிளியர் யூ. தேங்க்யூ.